உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர். வணக்கம் நிரஞ்சன். வணக்கம் பிரியா. தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே ஒரு ஹாட் சீட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பெரம்பூர் தொகுதி தான். ஏன்னா முன்னாடிலாம் திராவிட கட்சியோட கோட்டையாகவும் அது மட்டும் இல்லாமல் வட சென்னை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன தொகுதியாக மட்டுமே பார்க்கப்பட்ட இந்த பெரம்பூர் இப்போ ஒட்டுமொத்த தமிழகத்துடைய பார்வையை ஈர்த்திருக்கு அப்படின்னு சொன்னால் அதற்கு மிகப்பெரிய காரணம்னு பார்த்துக்கிட்டோம்னா தமிழக வெற்றி கழக தலைவர் ஜோசப் விஜய் அவர்களே அந்த தொகுதியில் வந்து களமிறங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ 50 ஆண்டு கால திராவிட கட்சியினுடைய கோட்டையா இல்லை புதிய கட்சியினுடைய வருகையா அப்படிங்கறத நோக்கி தான் அந்த தொகுதிங்கிறது இருக்கு. சோ இப்படி இருக்கும் பொழுது பெரம்பூர் தொகுதியினுடைய கள நிலவரம் எப்படி இருக்கு, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் மக்கள் பெரும்பாலும் பேசுறாங்க, வாக்காளர்கள் பத்தி எல்லாமே சொல்லுங்களேன். திமுகவின் இரும்பு கோட்டை அப்படின்னு நீங்க சொன்னனால நான் மென்ஷன் பண்றேன். என்னன்னா 52 தேர்தலுக்கு அப்புறம் திமுக வந்து தொடர்ந்து 10 டைம் வந்து அங்க ஜெயிச்சிருக்காங்க. 10 டைம் டிஎம்கேவுடைய எம்எல்ஏக்கள் தான். 2 டைம் மட்டும்தான் ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க. மீதி ஒரு 2 டைம் வந்து சிபிஐ ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் திமுக கூட்டணியில் இருந்தவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. அதனால தான் அந்த திராவிட இயக்கத்தின் கோட்டை அப்படின்னு பெரம்பூர் சொல்லப்படுது. ஜென்ரலாகவே சென்னைன்னு எடுத்துக்கிட்டோம்னாலே திமுகவின் கோட்டைன்னு சொல்லுவாங்க. பெரம்பூரை குறிப்பாக சொல்கிறதுக்கு காரணம் வந்து அவங்க தொடர்ந்து ஹேட்ரிக் வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ ஜெயித்தாலும் அதே நிலை அப்படிங்கிறது தான். இன்னொன்று, இப்போது தொடர்ந்து ஒரு அவங்களுடைய ஆவரேஜாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 லட்சம் வாக்குகள் தான் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. இப்போ வந்து எஸ்ஐஆர்னால ஒரு 20,000-30,000 வாக்குகள் வந்து தூக்கியிருக்காங்க. 2,60,000 வாக்குகள் இருந்துச்சு. இவங்களே வந்து 1 லட்சம் வாக்குகள் வந்து பெறாங்க. மீதி எல்லாமே வந்து பிரியுது, ஓட்ஸ் எல்லாமே பிரியுது. அப்படிங்கும்போது இவங்க தான் மெஜாரிட்டியாக அங்கே நிற்கிறாங்க. ஸோ அது திமுகவுடைய கோட்டையாக இருக்குது. இந்த டைம் பெரம்பூரை பெருசாக பார்க்குறதுக்கு காரணமே ஜோசப் விஜய் அவர்கள் தான். அவர் கட்சி ஆரம்பித்து அவர் நிறைய இடத்துல நிற்கிறதா கேள்விப்பட்டோம். இப்போ வந்து நம்ம பெரம்பூர் நிற்க சொல்லியிருக்காங்க. பெரம்பூர் நிற்கிறதுக்கு அதிகமான ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதிக பெண் வேட்பாளர்கள் உள்ள ஒரு தொகுதி பெரம்பூர். ஆண்கள் வந்து 49% இருக்காங்க, பெண்கள் தான் அங்கே மெஜாரிட்டி 51%. ஸோ அந்த பெண்கள் தான் வந்து அந்த ஓட்டிங், அந்த பெண்கள் தான் வந்து அந்த வெற்றியை டிசைட் பண்ற ஒரு அத்தாரிட்டி அவங்க தான். விஜய் அவர்களுக்கு பெண்கள் தரப்புல இருந்து தான் ஆதரவு அதிகமா இருக்கும்ன்றது நீங்க சொல்றீங்களா? எஸ். ஏன்னா அவருக்கு வந்து சினிமா ரீதியாக நம்ம எடுத்துட்டோம்னா அந்த லேடிஸ் ஃபேன்ஸ் அப்படிங்கிறது அதிகம். விஜய்னு எடுத்துக்கிட்டாலே அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் தான். அதில் இந்த யங்ஸ்டர்ஸ், இந்த பசங்க எல்லாமே தாண்டி குடும்பங்களாக வர்றது வந்து இந்த லேடிஸ் தான் வருவாங்க. ஸோ அவங்க ரீதியாக தான் படங்கள் வெற்றி பெற்றுச்சு, ஓடிச்சு. இப்போ அவர் தொடர்ந்து நீங்கள் விக்ரவாண்டி மாநாட்டிலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலுமே உமன் சேஃப்டி பற்றி பேசுவார். பெண்களுக்காக நான் இது பண்ணுறேன், பெண்களுக்காக நான் அந்த திட்டம் கொண்டு வரேன்னு தொடர்ந்து பேசுவார். அவங்க கூட அவர் வச்சிருக்க அந்த ஒரு கனெக்ட் வந்து ரொம்பவே யதார்த்தமாக இருக்கும். ஸோ அந்த மகளிருக்கு வந்து பிடிக்கணும் அப்படிங்கிற வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். இது வந்து ஒரு குட் மூவ் அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் மற்ற எந்த தொகுதி போயிருந்தாலுமே ஆண்கள் மேஜராக இருப்பாங்க. அதுவும் அந்த 40+, 50+லாம் வந்து நீங்கள் பிடிக்க முடியாது. ஸோ இந்த தொகுதி எடுத்ததுக்கான காரணம் மேஜராக வந்து இந்த பெண்கள் இருக்காங்க, 51% இருக்காங்க, அவங்கள பிடிக்கணும் அப்படிங்கறதுக்காக வந்தது தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ வேட்பாளர்கள் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா திமுக தரப்புல இருந்து ஆர்டி சேகர் அவங்க வந்து நிற்கிறாங்க. அதிமுக தரப்புல பாமக கூட்டணியோடு இணைந்து எம் திலகபாமா அங்கே வேட்பாளராக இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெற்றி தமிழன் அவர்களும் நம்ம பேசணும் இல்லையா, அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஜோசப் விஜய் கழகத்தினுடைய தலைவரே அங்கே இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும் பொழுது கடந்த தேர்தலில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் இந்த வேட்பாளர்களுடைய வியூகம் மற்றும் அவங்க வெற்றி பெறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றாங்க? இப்போ வந்து கடந்த முறை தேர்தலை பார்க்கும்போது ஆர்டி சேகர் அவர்கள் வந்து 1,05,000 வாக்குகள் வந்து பெற்றிருந்தார். கிட்டத்தட்ட 52% வந்து பெற்றிருந்தார். 2019 இடைத்தேர்தலே வந்து 56% வந்து வெற்றி பெற்றார். இப்போ ஜெயிச்சார் அப்படின்னா சொல்லப்போனால் ஒரு ஹேட்ரிக் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் பை எலெக்ஷன் எடுத்துக்கிட்டாலே ஆளுங்கட்சி தான் ஜெயிப்பாங்க. அப்போது 2019 இருந்தவங்க வந்து வேற ஒரு கட்சி இருந்தாங்க. அப்போது பை எலெக்ஷனில் ஜெயிக்கிறது அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம் தான். இப்போ நீங்கள் திமுக வைக்கிற பை எலெக்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து திமுக தான் ஜெயிப்பாங்க. எங்கேயுமே ஏடிஎம்கேவே நாத்தாக்க ஜெயிக்க விட மாட்டாங்க, ஜெயிக்கவும் முடியாது. ஸோ ஏடிஎம்கே இருக்கிற ஒரு ஆட்சியில் ஒருத்தர் வந்து ஜெயிச்சு வந்திருக்காரு, 2 டைம் இப்போ எம்எல்ஏவாக இருக்கார். இப்போ அடிச்சார்னா 3வது டைம் அப்படிங்கும்போது ஒரு 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு. அவங்களுக்கு அடுத்தபடியாக தான் ஏடிஎம்கே தனபாலன் அவர்கள் இருக்கார். அவர் பெற்ற வாக்கே 50,000 தான். அப்படிங்கும்போது அந்த மார்ஜின் வந்து நீங்கள் கண் முன்னாடியே பார்க்கலாம். அடுத்த கட்சியில் எல்லாமே 10% அவ்வளோதான் எடுத்திருக்காங்க. 3 இடத்துல நாத்தாக்கா இருக்காங்க, அதுக்கப்புறம் மக்கள் நீதி மையம் இருக்காங்க. இவங்க ஒரு 10-11 இவ்வளோ தான் இருக்காங்களே தவிர இங்கே காம்படிஷனே 2 பேத்துக்கு தான். ஒன்று டிஎம்கே, இன்னொன்று ஏடிஎம்கே அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இவங்க மார்ஜின் 50,000 வாக்குகள் அப்படிங்கிற நிலை வந்து இந்த டைம் மாறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். ஆர்டி சேகர் அவர்கள் எடுத்துக்கிட்டோம்னா எம்எல்ஏவாக அவர் தொடர்ந்து இருந்துட்டு வராரு. மக்களுக்கும் அவருக்கான கனெக்ட் வந்து ரொம்பவே அதிகம். நம்ம என்னதான் இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் பேசினாலும் கிரவுண்டில் வந்து அவர் மக்கள் கூட வந்து ரொம்ப அந்யோன்யமாக இருக்கார். அந்த மக்களுக்கும் இவருக்குமான தொடர்பு ரொம்பவே
சூப்பராக போயிட்டு இருக்கு. ஸோ நிறைய பிரச்சனைகள்லாம் வந்து தீர்த்து வச்சிருக்காரு. ஸோ அதனால மக்கள் மனசுல இடம் பெற்றிருக்காருன்னு சொல்றீங்களா? பிரச்சனைகள் நிறைய இருந்தாலுமே நிறைய நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு. கணேசபுரம் மேம்பாலம் கட்டி கொடுத்ததா இருக்கட்டும், நிறைய அங்கே ஒர்க் பண்ணுற மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தீர்த்து கொடுத்துருக்காரு. இப்போ வந்து சில பிரச்சனைகள் வந்து அவர் மேலே போயிட்டு இருக்கு, சில விமர்சனங்கள் வந்து இருக்கு. அது வந்து எக்கட்சி பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம்ல, திமுக கட்சிக்குள்ளேயே ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அது வந்து இவர் பெரும் அடிப்படுது. ஸோ அது வந்து இந்த இடத்துல எந்த அளவு பாதிக்கும் அப்படின்னு நமக்கு சரியா சொல்ல தெரியல. ஸோ அதுவும் ஒரு மைனஸாக இவருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கு. இதுக்கு அடுத்தபடியாக வந்து அதிமுக கூட்டணியில் திலகபாமா அவங்க வேட்பாளராக அங்கே நிற்கிறாங்க. ஸோ அவங்களுடைய வியூகம் எப்படி இருக்கும்? எஸ், அதிமுக கூட்டணியில் பாமக கட்சியில் சார்பாக திலகபாமா நிற்கிறாங்க. இவங்களுடைய மெயின் ப்ளஸ்ஸே வந்து அந்த வன்னியர் ஓட்டுகள் ப்ளஸ் அதிமுக கட்சியினுடைய அந்த ரெட்டலை சின்னத்துடைய வாக்குகள் அப்படிங்கிறது தான். இப்போ பாரம்பரிய ஓட்டுன்னு சொல்றீங்க? எஸ், பாரம்பரியம் ஓட்டு அப்படிங்கிறது தான். பட் இருந்தாலுமே அந்த தொகுதியில் இவங்க எந்த அளவுக்கு ஒரு புல் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா இவருக்கான ஆர்டி சேகர் அப்படிங்கிற ஒரு நபருக்கான செல்வாக்கு, திமுகவுடைய செல்வாக்கு அங்கே அதிகம். நம்ம தான் மென்ஷன் பண்ணுறோமே டிஎம்கே கோட்டை அப்படின்ட்டு, அது வந்து இனிமேல் அங்கே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன் பெரம்பூர் ஸ்பெஷல் அப்படின்னா, நம்ம எல்லாமே வட சென்னை அப்படின்னு சொன்னோம்னா நிறைய பேர் சொல்லுவோம், ஊர் பேர் சொல்லுவோம். பெரம்பூர் பற்றி நம்ம பேசவே மாட்டோம். பெரம்பூரில் வந்து அதிகமான உழைக்கும் மக்கள் வாழ்கிற இடம், ஹவுசிங் போர்டு மக்கள் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய சிறு குறு தொழில்கள் செய்கிற மக்கள் எல்லாருமே அங்கே இருக்காங்க, ஒரு பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க. இது என்னப்பா எங்கள் இடத்துல ஐடி வேலை செய்கிறவங்க இல்லையா, ஒரு கார்பரேட் கம்பெனிக்கு போகிறவங்க இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை, அவங்களுமே இருக்காங்க. ஸோ மல்டி பீப்புள்ஸ் இருக்க ஒரு பெருவாரியான மக்கள் இந்த சமூகத்தை சார்ந்தவங்களா தான் இருக்காங்க. எஸ், என்னன்னா எல்லா கலர்ஸுமே அங்கே இருப்பாங்க. நீங்கள் இந்த சமூகம் தான் அப்படின்னு வந்து நீங்கள் எடுத்துக்க முடியாது, எல்லா கிளாஸும் இருப்பாங்க. மேஜராக ஒரு குறிப்பிட்ட சமூகம் இருக்காங்க. அவங்களுக்கு அடிப்படை பிரச்சனைகள் நிறையவே இருக்குது. இப்போ இவர் வந்து கணேசபுரம் மேம்பாலம் தான் கட்டி கொடுத்தாரு, அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா மைனஸாக வந்து நிறையவே இருக்குது. ஆர்டி சேகர் அவங்களுக்கு சொல்லுங்க. இவங்களை தொடர்ந்து இப்போ வந்து நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்க டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ புது கட்சியினுடைய வருகை ஜோசப் விஜய் அவர்களே அங்கே வேட்பாளராக நிற்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி பெண்களுடைய ஓட்டுகளை மையமாக கொண்டு தான் அவர் அந்த தேர்தல் களத்தில் வந்து சூஸ் பண்ணியிருக்காரு தொகுதியை அப்படின்லாம் சொன்னீங்க. ஸோ அவருடைய வேறொரு யூகம்னா வேற என்னவா இருக்கும் அந்த தொகுதியை பர்டிகுலரா சூஸ் பண்ணதுக்கு? நம்ம இந்த கேள்வி அடுத்து சொல்லிடுவோம். ஓகே. வெற்றி தமிழன் நான் தமிழர்ல இருந்து நிற்கிறாரு. கடந்த முறை 10% ஜெயிச்சிருந்தாங்க. ஓகே. இந்த டைமும் அந்த சதவீதம் வருமா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன் அப்படின்னா விஜய் வந்திருக்காரு, எல்லாமே பிரிப்பாரு அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியின் பற்றி என்னுடைய அபிப்பிராயம் அவ்வளோதான் இருக்குது. 3வது பிளேஸ் கடந்த டைம் வந்திருந்தாங்க, இந்த டைம் அதே ஒரு நிலை வரக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஜோசப் விஜய் நிற்கிறாரு அப்படின்னு நம்ம பேசிட்டோம், அவரை பற்றி நம்ம ஸ்டார்டிங்ல சொல்லிட்டேன். இப்போ உங்களுடைய அபிப்பிராயம் என்னவா இருக்குது? அவர் நிக்கிறாரு அப்படின்னா என்ன பொறுத்தளவுக்கு பல இளைஞர்களுடைய ஓட்டு சதவீதத்தை வந்து அவர் வாங்குறதுக்கான பல்வேறு முயற்சிகள்ல ஈடுபடுறார் அப்படிங்கறதும் அவருடைய எல்லாருக்குமே கொடுத்திருக்காரு இல்லையா தொகுதிகள்லாம். அப்படி பார்க்கும்பொழுது எல்லாத்துலயுமே யங்ஸ்டர்ஸ் மேக்சிமம் மெம்பர்ஸை வைக்கணும் அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும், இல்ல அவருடைய வியூகம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா பல்வேறு வகையான திட்டங்கள் மக்களுக்கு என்னென்னலாம் செய்வேன் அப்படிங்கறதெல்லாம் முன் வச்சதா இருக்கட்டும், தொடர்ந்து மக்கள் கூட ஒரு கனெக்ட்ல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமாவும் இருக்குது. அது மட்டும் இல்லாம இவர் ஆல்ரெடி வந்துட்டு திரையின் மூலியமா மக்களுக்கு அறிமுகமான மக்களுக்கு ஒரு யாரோ ஒருத்தர் அப்படின்ற மாதிரி அறிமுகமாகாம நம்ம வீட்டு பிள்ளை ஒருத்தர் நிக்கிறாரு அப்படின்றதுதான் பலரும் பாக்குறாங்க. இது என்னுடைய பார்வையில் பொதுவாரியான மக்கள் சொல்ற விஷயம் என்னன்னா நம்ம விஜய் நிக்கிறாரு அப்படின்ற ஒருத்தரா அவரை பாக்குறாங்க. ஏன்னா பல நாள் அவர் திரையில பார்த்து ரசிச்ச ஒருத்தர் எப்படி திரையில வந்து ஒரு பிரச்சனைன்னு வந்தா உதவி பண்ணுவாரோ அதே மாதிரி முதலமைச்சரா வந்து எங்களுக்கும் உதவி பண்ணிடுவாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறதாவும் பெருவாரியா சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நான் கேள்விப்படுறதா இருக்கு. ஸோ உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு? ஓகே, நீங்கள் இதில் சொன்ன அட்ராக்டிவான பாயிண்டே வந்து அந்த இளைஞர்கள் வந்து விஜய் பக்கம் நிற்கிறாங்க, அவங்க மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னீங்க. இதில் வந்து 24,000 இளைஞர்கள் வந்து புது வாக்காளர்களாக வந்திருக்காங்க பெரம்பூர் தொகுதியில். மொத்தமாகவே தமிழ்நாட்டுக்கு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ அந்த யங்ஸ்டர்ஸ் தான் மாற்ற போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. தொடர்ந்து வந்து இந்த கடந்த 2 எலெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா 16, 21 எலெக்ஷன்லேயே வந்து சில மாற்றம் வந்து நிலவச்சு நாம் தமிழர் கட்சி இந்த 3வது இடத்துக்கு வந்தாங்க. கடந்த முறையே வந்து அதிமுக வந்து பல தொகுதிகளில் வந்து 3வது இடம் 4வது இடம் போனாங்க. அவங்க மேஜராக இருந்தவங்க ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த் அந்த லெவலுக்கு வந்துட்டாங்க. அப்படிங்களா? மேஜராக ஃபஸ்ட்டாக இருந்தவங்க 3வது 4வது இடத்துக்கு வரக்கான காரணமே வந்து மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்ப்பாங்க. அப்போ நீங்கள் யாரு நீங்கள் வரீங்களோ அவங்களுக்கு ஆதரிப்பாங்க. ஈவன் கமல்ஹாசனுக்கும் வந்து நிறைய ஆதரவு வந்துச்சு, சீமான் சாருக்கும் வந்துச்சு. இப்போ விஜய் அப்படிங்கிறவர் வந்து ஒரு டாப் ஹீரோவாக இருக்கார். அவருடைய சம்பளம் அதிகம், நம்ம எல்லாமே பார்க்குறோம். எல்லா நடிகர்களும் எல்லா இயக்குநர்களும் அரசியல் கட்சிக்குள்ளே வராங்க. அப்படிங்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஏஜ், அதாவது அவங்க ரிட்டையர்ட் ஆகிற ஸ்டேஜ் இல்லை வாய்ப்புகள் இல்லாத ஸ்டேஜில் வருவாங்க. இவர் வந்து தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்காரு, நம்பர் 1 பிளேஸில் இருக்கும்போது வராரு, பீக்ல இருக்கும்பொழுதே வந்து வராரு. எஸ், மக்களுக்கு நான் நல்லது செய்கிறேன் அப்படின்னு வராரு. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த யங்ஸ்டர் 24,000 பேர் வந்து ஓட்டு போட்டாங்க அப்படின்னா இவருடைய மார்ஜின் அப்படிங்கிறது வந்து உடையும்.
ஆர்டி சேகர் அவருடைய மார்ஜின் வந்து கண்டிப்பா சோ உடையும். முன்னாடி வாங்கின மார்ஜின்ல வந்து பல டிஃபரன்ஸ் வந்து இந்த புதிய மாற்றத்தினால இருக்கும்னு சொல்றேன். கண்டிப்பா. ஏன்னா இப்ப 52% ஜெயிச்சிருக்காரு, 50,000 ஓட்டு டிஃபரன்ஸ்ல இருக்காங்க. அப்படிங்கும்போது அது ஃபுல்லாமே உடையும். இப்போ மொத்தமாவே 2,22,000 ஓட்டு தான். அப்படிங்கும்போது அதுல 1,00,000 ஓட்டு வந்து திமுக போறது வந்து சாத்தியமே கிடையாது. ஏன்னா நீங்க அங்க இருக்கவங்க எல்லாருமே கிரவுண்ட் லெவல் பீப்புள்ஸ் தான். நீங்க யாருமே வந்து ரொம்ப ஹையர் கேட்டகரியில் இருக்காங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அவங்களுடைய அடிப்படை தேவைகளே வந்து நல்ல தண்ணி வேணும், டிராஃபிக் வந்து கிளியராக இருக்கணும், அப்புறம் நீங்கள் ரோடெல்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த சாக்கடை பிரச்சனை இருக்கும், ட்ரைனேஜ் பிரச்சனை, இதெல்லாம் வந்து தொடர்ந்து வந்து இருந்துக்கிட்டே இருக்குது, பல வருஷமாக இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த கொடுங்கையர் குப்பை கிடங்கு இருக்குது, அது வந்து நம்ம டிகேட்ஸாக போயிட்டுருக்கு, 2-3 டிகேடாக அது போயிட்டுருக்கு. இனிமேல் வந்து தீர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா யார் வந்தாலுமே அதை கண்டுக்க மாட்டுறாங்க. அப்படிங்கிற பிரச்சனையும் தொடர்ந்து போகுது. அதெல்லாம் இப்போ யாராச்சும் ஒருத்தர் மாற்றுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை விஜய் மேலே வந்து ஓட்டு போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ நம்ம எடுத்த சர்வே படியும் பார்க்கும்போது விஜய் அவர்கள் அந்த இடத்துல 41% வாக்குகள் பெற்று வெற்றி பெறுவார் அப்படிங்கிற சர்வே தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மார்ஜின் பற்றி பேசினதுனால ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்ம அங்கே பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். டேட்டா பேஸ்லாம் நம்ம பார்க்கும்பொழுது இந்த பெரம்பூர் தொகுதி அப்படின்னு சொல்ல எடுத்துக்கிட்டோன்னாவே இவங்களுக்கு மட்டும்தான் மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு கணிக்க முடியாத ஒரு தொகுதியாகவும் ஒரு சில நேரங்களில் இருந்திருக்கு. ஒரு டைமில் வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு டைமில் ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. மேசிவான சேஞ்சஸ்ங்கிறது அந்த தொகுதியில் பர்டிகுலராக இருந்திருக்கு. ஏன்னா உங்களுக்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், அதை நீங்கள் சரியாக உபயோகப்படுத்தி எங்களுக்கு நல்லது செஞ்சீங்கன்னா அடுத்த முறை நான் உங்களுக்கு ஆதரவு தரேன், இல்லைன்னா நான் ஒரு மாற்றத்தை நோக்கி நான் நகருவேன்ற மக்களாக தான் வந்து அங்க இருக்கக்கூடிய பெருவாரியான மக்கள் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்க சூழலும் ஒரு காரணமா இருக்கும். ஏன்னா இப்படி ஒரு மக்கள் இருக்காங்களே, அப்ப நாம புதுசா உள்ள போனோம்னா நமக்கும் ஒரு வாய்ப்பு தருவாங்கன்றதும் ஒரு முக்கியமான காரணமா இருக்கும் விஜய் அவர்கள் தேர்ந்தெடுத்ததற்கு அப்படிங்கிறதும் ஒரு விஷயமா வந்து டேட்டா பேஸ்ல எல்லாம் நம்ம பேசப்படுற விஷயமா இருக்கு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில வேற என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு? ஏன்னா நீங்க தொடர்ந்து சொல்லியிருந்தீங்க ஒரு 4-5 விஷயங்கள் வந்து பிரச்சனைகளா மக்கள் முன்வைக்கிறாங்க. வேற என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் பெரம்பூர் தொகுதியிலையும் அது சுத்துவட்டாரத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகள்லையும் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே மேஜராகவே வந்து அந்த சுகாதார பிரச்சனை அப்படிங்கிறதாங்க ரொம்ப வருஷமாக போயிட்டு இருக்கு. சொன்ன மாதிரி அந்த கொடுங்கையர் குப்பை கிடங்கு அது சரி பண்ணாலே பாதி மக்கள் வந்து இன்னும் ஹைஜீனா இருப்பாங்க அப்படிங்கறதான். பல்வேறு விஷயங்கள் நம்ம பெரம்பூர் தொகுதி பத்தி பேசணும். நிச்சயமாவே நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணதுல தெரிய வரது என்னன்னா, பழைய கோட்டையா இல்ல புதிய கட்சியினுடைய வருகையா, யாருக்கு மக்கள் ஆதரவு இருக்க போகுது அப்படிங்கிற 2 கட்சியுடைய மோதலா தான் பெருவாரியா இருக்க போகுது. சோ நம்ம இது எல்லாமே என்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மே 4ஆம் தேதி வரைக்கும் காத்திருந்துதான் பார்க்கணும் யாருக்கு மக்களுடைய ஆதரவு பெருவாரியா இருந்து ஜெயிக்க போறாங்க அப்படிங்கறத. எஸ், நம்ம பேசினபடிதாங்க விஜய் அவர்கள் வந்து 41% எடுத்து அந்த தொகுதியில் ஒரு மாபெரும் வெற்றி அப்படிங்கிற வந்து பெற போகிறார் அப்படிங்கிறது தான். நம்ம கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். மே 4ஆம் தேதி பார்ப்போம். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.